என்னடா எந்திரிச்சோடனே லைட் அடிச்சுட்டு என்ன பண்ணான்னு பார்க்குறீங்களா? எழுந்தோடனே இவன் டெய்லி வழிபாடு செய்வான் இவனோட சாமி படத்துக்கு. ஒம்பது மணிக்கு காலேஜு, மணி 8:30 தானே கூட தெரியாமல் தூங்கிட்டு இருக்கானுங்க பாரு. இவனுங்களை மாதிரி ஒரு 3 தற்கொலை எல்லா காலேஜில் இருப்பானுங்க. தாரிக் 8:00டா. 7:30 சொன்ன 8:30 எந்திரிச்சிருக்க. எந்திரா. என்னது 8:30யா? அவனை எழுப்பு. சொல்லேங்கறேன். என்னையாண்டா கீழே தள்ளி விட்ட? மணி 8:30டா. நான் அதே 8:30யா? குரா டக்குன்னு குரா. டேய் சிவா பக்கெட்ரா. அந்த 3 பேர்த்துல இவன் மொதல் ஆள். இவன் பேர் சிவா என்கிற சிவனேச சக்கரவர்த்தி. வச்சிருக்கானுங்க பாரு. கப்பல் மாறனு கூட தெரியாமல் போயிட்டுருக்கான் பாருங்க. இவன் தான் அந்த கதையில் மெயின் ஆள். இவன் பேர் தாரிக். ஆனால் நாங்களாம் பேப்பர் ஓடியும் கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? போவான், நிற்பான், பார்ப்பான், வம்புக்கு போவான், அடி வாங்குவான், அப்புறம் தப்பிச்சு ஓடி வந்துடுவான். டம்மே கிசா போத. என்ன தாரிக் குளிச்சிட்டியா? அவன் என்னைக்கிடா குளிச்சிருக்கான்? டி ஒரு 2 நிமிஷம் எனக்கு ரெடி சென்டிமெண்டேஷன் வந்துடுறேன். டி டக்குன்னு வாடா எப்பா. இந்த 3 பேர்த்துல கொஞ்சம் தெளிவாக ஆள்னா அது வந்தாங்க. இவன் பேர் சஞ்சய். ஆனால் எல்லாத்தையும் சஞ்சய் ரோஹித்துன்னு கூப்பிட சொல்லுவான். கீழே பாரா, போய் மாத்திட்டு வாடா, டைம் ஆகுதுடா. டைம் என்ன தெரியுமாடா? டைம் ஓனாங்கண்ணா, சார் இன்னும் வரல. உள்ளுட்றா. 9 மணி ஆனா என்ன ஆகலடா. நான் தான் இருப்பு. ஓகேவா? வெளில போங்கடா. வெளியே தாண்டா இருப்போம் நாங்களே. அவசர வர சொல்லுங்க. எதுக்கு? அந்த பேத்தாலஜி புக் கேட்டாரு. அமௌண்ட் எவ்வளவு பேர் சென்ட் பண்ணாம சொல்லிட்டு அந்த லிஸ்ட் வர சொன்னாரு. கிளாஸ் முடிஞ்சா வர சொன்னாரா? சரி ஓகேடா. அவன் உள்ள போயிட்டு இருக்கான். ஆமாண்டா, அவன் என்ன உள்ள போறான்? வா வா பார்க்கலாம் வா. ஓஹோ, அப்படி போகுதா விஷயம். நம்மளும் அவங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கலாமாடா? கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை செய்ய மாட்டேன். சாவத்துக்கே வழி இல்லையா? டைலாக் மயிறு வேறு இவருக்கு. டீ நம்மளா கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா கூட பாஸ் பண்ண மாட்டேன்டா. கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எப்படிடா? பாக்குறேன். நான் பாஸ். சிவா பாஸ். தாரிக் பாஸ். டேய் இவர கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிருக்கா. சனக்கு அடிச்சா வரடா. அடிச்சா வரும். யாரங்கலாம் தலையில கவுந்து படுங்க. நான் நைட் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். சரக்கு குடுங்கறனால அங்கடா படிச்சிட்டீங்க. நீ கூட மாதிரி பேசாதீங்க. டேய் வாடா போய் சரக்கு அடிச்சா வரணும். நான் படிச்சதுக்கு வாசிடா. டேய் வாடா போலாம். டேய் வாடா. ஜாலியாக பீர் வாங்க போகிறா இவனுங்களுக்கு தெரில. பின்னாடி சூவாடி வாங்க போகிறானுங்கன்னு. இப்போ என்னடா உனக்கு? அங்க அந்த குண்டு வாட்ச்மேன் இருப்பான். அவன்கிட்ட என்ன சொல்ல போற? டேய் அதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப பாரு, இங்க பாரா மச்சான், ஆக்டிங்க பின்றான்டா. டேய் 5 ரூபாய்க்கு நடிச்சோன்னா 50 ரூபாய்க்கு நடிச்சு மாட்டி விட்டுறாரா சாமி? நான் பாத்துக்கிறவா. ஐயோ வலிக்குது. மஜா பண்றான் நீ. ஒரே நிமிஷம்டா. எப்பதான்டா வருவான்? அவன் தான் சரக்கடைக்கு தினே ஒரு காஸ்டியூம் வச்சிருப்பானே, அதை போட்டுன்னு வர போய்க்கிறான்டா. ஐயோ பாரு, போலாமா? கரெக்டா நடிச்சிருவல்ல. ஆக்ஷன் பண்ணு. என்னடா மோனே,
எங்கடா போறீங்க? அண்ணா அவனுக்கு வயிறு வலி அதிகமாகிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேண்ணா. ஏன்டா என்னாச்சு? டயரியாண்ணா? டயரியாவா? பீரியட்ஸ்ண்ணா. பீரியட்ஸா? அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுண்ணா. போகலாம். ஹாஸ்டல் ஃபுட்டாப்பா? ஆமாண்ணா. டேய் விடுங்கடா. ஆக்ஷன் எப்படி? புடுங்கண்ணே, நேரம் மாட்டி விட்டு இருப்பா வாட்ச்மேன் கிட்ட. சரி விடு, எப்படியே தப்பிச்சு வந்தாச்சுல. டேய் என்னடா நல்லா இருந்து போறீங்க? ஐயோ அம்மா. ஏய் தாய்க்கிடா தாய்க்கிடா. ஐயோ ஏய் வயித்து வலிடா. ஐயோ இரா இரா. அண்ணா கேன்சர் ஞாபகம் பத்திருக்கு. டேய் இந்த ஆட்டோ தான் நினைக்கிறேன். ஆமாண்டா ஆமாண்டா. குணான் அனுப்பிச்சுட்டாரு. சரக்கு இருக்கா? எத்தனை வேணும்? 3. 1000 ரூபாய் எடு. 1000 ரூபா? 1000 ரூபா? இந்த நேரத்தில் சரக்கரைத்தே பெரிய விஷயம், நான் குர்ரா பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்ண்ணா. போயிட்டா. சரக்கு வாங்கின சந்தோஷம் ரொம்ப நாளும் கூட நினைக்கல. ஏன்னா இவனுங்க தான் கூட இருக்கானுங்களே. டேய் பாட்டில் பார்த்துங்கடா. டேய் இது பார்த்துரு போடா. என்னப்பா டானிக் வாங்கியாச்சா? வாங்கியாச்சுண்ணா. அவனுக்கு என்ன வயிறு பெருசா இருக்கு? அவனுக்கு ப்ளோட்ண்ணா. எங்கே சைன் பண்ணி நம்ம தற்கூலி வேலையை காமிச்சது இந்த இடத்துல தான். போட்டானுங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்டா? டேய் ரெப்பு, உங்க ஏறு பசங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு. இவனுக்கு 3 பேரையும் நீ நோட் பண்ணி வைக்கிற. நாளைக்கு வாரன்ட்ட சொல்றேன். அதான் நான் நாளைக்கு வந்து பாப்பேன். ஏன்டா? விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எப்படிரா? என்னடா பேசிக்கலாம்? எனக்கு இதுதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏடா நுச்சுட்டே இருக்கிறான். டேய் என்னடா விடுறா? ரெண்டு பாட்டு நதியை தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்க. 370 மாடல் கடுப்புல இருக்குதான். 375 என்னடா மாட்டீங்களா? நீங்க மாட்டுவீங்கன்னு தெரியுண்டி. செத்தீங்களா? இன்னையோட க்ளோஸ். இவன் என்னடா பண்றது? எல்லாம் இந்த இவன் மட்டும் இருந்தா அதெல்லாம் வந்திருக்குமா? அப்போ வந்தது இவங்களோட ஐடியா. டேய் ஒரு நிமிஷம் இரு. அன்னைக்கு நம்ம போட்டோ எடுத்து ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா. என்னமே இன்டர்னல் எவ்வளோ? அது இருக்கிறப்ப சொல்கிறேன் 38. நம்ம பேட்சில் நான் தான் ஃபஸ்ட் மார்க்கு. நம்ம பேட்சில் டாப்பரே 30 மேலே எடுக்கல. நீ எப்போ 38 எடுத்தேன். படிச்சதுனாலயா இல்ல குஷ்மர் பார்த்ததுனாலயா? அதெல்லாம் இல்லடா, நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். கிளாஸ்லேருந்து ஒரு பையன் வந்து சாரோட ரூம்குள்ளே போனான். என்னடா அவன் சாரோட ரூம்குள்ளே போகலான்ட்டு நாங்கள் கண்டுக்காம தான் போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தா அவன் வந்து சாரோட ஃபைல்ஸு கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் விடுவோமா, ஃபோன் எடுத்து கேப்சர் பண்ணிட்டோம். கேப்சர் பண்ணிவிட்டு நீ ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஆச்சு, அதான் உன்ட்ட கார்டெலாம் வந்தோம். நீயே சாப்பிட்டு பார்த்து போத்துக்கணும். என்னடா பண்ணலாம்? நான் சொல்றத எல்லாரும் கேட்கணும். இப்போ நம்ம வார்டன் வீட்டுக்குள்ள போய் ஃபோன் உடனே போயிடுறதா சொல்றத கேளுடா. இப்போ நம்ம வார்டன் வீட்டுக்குள்ள போய் அவர் கேட்பாரு நாம என்ன உடைச்சோம், என்ன பாட்டில் எங்க போய் சொல்லிடா. நீ தான் கோட் சைக்கோனே. ஓகே சாரி. சொல்றது நல்லா கேளு. நீங்க வா, சீக்கிரம் வந்து போடையாண்டா. சொல்றது நல்லா எங்க விட்டேன். இட்ஸ் ஓகே. வாரன் எங்க என்ன வாங்கினீங்கன்னு கேட்பாரு. வீர் பாட்டில் டானிக் பாட்டில் வாங்கணும்னு சொன்னோம். எங்க போனீங்கன்னு கேட்பாரு. டாஸ்மார்க்கு போனா உண்மைதான். அப்போ உங்க இடம். சாரி. ஓகே, யூ மஸ்ட் யூஸ் யுவர் பிரெயின். ஓகே, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். என்னடா பண்ற? எறும்புடா, கடிக்குதுடா, சொல்லி கூட கூடாதாடா. சொல்றது ஒழுங்கா கேளுடா. என்னதான்டா சொல்ல வர? நம்ம வாட்டர் ரூம்குள்ள போயிட்டு அப்போ
டேய் பிரேம், உனக்கு என்ன கேட்டாலும் எதுவுமே தெரியாது. டேய் சிவா, உன்னை கேட்டா நீ டானிக் பாட்டில் வாங்க போனன்னு மட்டும்தான் சொல்றோம். டேய் தாரிக்கு, நீ என்ன கேட்டாலும் எஸ்ன்னு மட்டும் சொல்லு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். குட் ஈவினிங் சார். என்ன இப்ப வாட்ச்மேன் ஏதோ சொல்றாரு, நேத்து என்னாச்சு? தெரியல சார், நேற்று நைட்டு அந்த பக்கம் போனேன், வாட்ச்மேன் கூட்டாரு, இவங்க பேரை ஒண்டி எழுதி வைக்க சொன்னார் சார். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது சார். சரிப்பா நீ போ. என்னப்பா நேத்து என்னாச்சு நைட்டு, எங்க போனீங்க? பாட்டில் வாங்க போனேன் சார். சாரி சார், தாரிக்கு வைத்த வலி, டானிக் பாட்டில் வாங்க போனோம் சார். இவனுக்கு சொல்றதெல்லாம் பச்சை பை. இவனுல சரக்கு வாங்கினா 2 கணலா பார்த்தேன். பாரு சிரிக்கா பாரு சார். பிளஸ் மாத்திரா சார். சரி இரியா, நான் பேசுகிறேன் இரியா. எப்போ போனீங்க வெளியே? 9 மணிக்கு சார். எப்போ வந்தீங்க? 10 மணிக்கு சார். எதுக்கு போனீங்கப்பா? சார் தாரிக்கு வந்து ஹாஸ்டல் மெஸ்ல பீரியட்ஸ் ஆகி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு சார். ஃபுட் பாய்சன் ஆனோடனே நாங்கள் டானிக் பட்டாங்க சைன் போட்டு 9 மணிக்கு வெளியே போயிடுச்சு சார். 9 மணிக்கு வெளியே போயிட்டு கரெக்டாக 1 hour 10 மணிக்கு உள்ள வந்துட்டோம் சார். உள்ள வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா 2 வீர் பாட்டு அட் டைம் வச்சு குடிச்சிட்டு இருந்தார் சார். நாங்கள் ஷாப்ல நின்று பார்த்துருந்தோம் சார். நாங்கள் அதை பார்த்துட்டு அவர் வீர் பாட்டு வந்து டப்புனு கீழே போட்டார் சார். அதை நாங்கள் பார்த்துட்டு சார். அதை நாங்கள் வீட்டை வந்து சொல்லிட்டு அவர் அட்வான்ஸ் அவங்க வீட்டு வந்து சொல்கிறாரு சார். அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பேசுறீங்க? சரி இருப்பா, நான் பேசுறேன் சார். தயவு செஞ்சு நம்பாதீங்க சார், இதெல்லாம் போய் பேசுறாங்க சார். சரி இருப்பா. எப்பா உடம்பு எப்படி இருக்குப்பா உனக்கு? பா உன்னதான் உடம்பு எப்படி இருக்குப்பா? சார் நல்லா இருக்கு சார். என்ன பண்ணி சைலண்டா 3 ஷூ அடி வாங்கின பின் கடைசி ஷூ அடி வாங்கும் இடம் இதுதான். எஸ் சார். செகண்ட் கேளான வந்தீங்க? எஸ் சார். 4 பாட்டில் வாங்குனீங்க? எஸ் சார். 4 பாட்டில் வச்சிங்கல்ல? எஸ் சார். குடிச்சிட்டு டான்ஸ் ஆனீங்கல்ல? எஸ். யாரும் என்ன பண்றீங்க? வாட்டர் ஹவுஸ் போனீங்களா, என்னாச்சு? இவன் என்னத்தை அப்படி பார்த்து மிரலான்னு தான் நினைக்கிறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை. சாமி படம்னு சொல்லிட்டு டெய்லியும் காலை ஒருத்தர் வழிபட்டு இருந்தானே, அந்த சாமியே தான்.